இன்றைய வேதவசனம் ஜனவரி நாள் 25. வேதத்துல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இந்த வசனத்துல நம்ம கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து பார்க்கிறோம். இந்த நேரத்துல நீங்க ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா வேத வாசிப்பு இருக்கும், ஜெபம் இருக்கும், எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொள்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்காதவர்களாக தான் காணப்படுவாங்க. ஏன்னா இது அவங்களோட லைஃப்ல ஒரு ரொட்டீன் மாதிரி, இதெல்லாம் நான் கண்டிப்பாக செய்யணும், நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருடைய சித்தம் இருக்கா அப்படின்ற ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம், ஒரு நெருங்கிய உறவு உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். அப்படிப்பட்ட உணர்வோ இல்லைன்னா அப்படிப்பட்ட உறவோ இல்லாம டே டு டே லைஃப்ல ஒரு ரொட்டீன் மாதிரி நம்ம ஒரு கிறிஸ்டியன் லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கட்டாயம் உங்களிடத்துல ஆண்டவருடைய அன்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்குன்னா உண்மையான கிறிஸ்தவ அன்பை நீங்க ருசி பாருங்க. உண்மையா நீங்க தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது மட்டும்தான் நீங்க ஆண்டவரோட இருக்க முடியும். அப்படி இல்லாம ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகையில கட்டாயம் கைவிடப்பட்டவர்களா தான் காணப்படுவீங்க. ஆண்டவருடைய அன்பு நம்மளை நெருக்கும் போதே ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறவர்களா காணப்படுவோம். Thank you. Have a blessed day.